வணக்கம். அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மதுவிலக்கு கொள்கை. பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என இருவேறு கருத்துக்கள் உள்ளன. பூரண மதுவிலக்கு படிப்படியாக சாத்தியம் என்பது எங்களது கொள்கை. மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் குடிக்கு பழக்கமானவர்கள் உடனே நிறுத்துவது பல்வேறு சிக்கல்களை உண்டாக்கும். மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகி அதனால் நிறைய மரணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததற்கான வரலாறுகள் உண்டு, இன்றும் தொடர்கிறது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்குத்தான் எங்கள் கொள்கை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார்கள். அதேபோல குடிப்பவர்களும் திருந்த வேண்டும், கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்களை கொன்று வருமானம் பார்ப்பவர்களும் திருந்த வேண்டும். குறுக்கு வழியில் உயிர் பலியாகின்ற கள்ளச்சாராய தொழில் செய்பவர்கள் நிலைமையை உணர்த்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ பட்டி தொட்டி எல்லாம் மதுக்கடைகளை திறந்து பார்களை திறந்து மிக எளிதாக பள்ளி மாணவ மாணவிகளும் குடிக்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது. தமிழ் பண்பாடு கலாச்சாரமே படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டது. நாமும் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் என்பதற்காக வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மது பார்களும் உடனடியாக அடுத்த நிமிடமே மூடப்படும். தமிழகம் முழுவதும் மொத்தம் 1000 மதுக்கடைகளாக குறைக்கப்படும். பொதுமக்கள் கூடுமிடம், கல்வி நிலையங்கள், மருத்துவமனை, கோவில்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே மதுக்கடைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளப்படும். பார்கள் சுத்தமாக கிடையாது. பொது இடங்களில் மது அருந்தக்கூடாது. அப்படி அருந்துவிட்டு வந்தால் 6 மாத சிறை தண்டனை விதிக்க சட்டம் இயற்றப்படும். மது அறிந்துவிட்டு தகராறு செய்தால் 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். இப்படி செய்துவிட்டால் பார்கள் இல்லை என்றாலே மது அருந்துவது குறைக்கப்பட்டுவிடும், தன்னாலே குறைக்கப்பட்டுவிடும். அவர்கள் வீட்டிற்கு சென்றால் இங்கே ஒரு முழு அளவு குடிக்கிறார்கள் என்றால் வீட்டிற்கு போகும்போது கால் அளவுக்கு மேல் குடிக்க முடியாது, வீட்டில் அனுமதிக்கவும் மாட்டார்கள். இது அனைவரும் அறிந்த ஒன்று. அது மாத்திரமல்ல, 5 ஸ்டார் 3 ஸ்டார் போன்ற பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே பார்கள் வழக்கம் போல் செயல்படும். இப்படி செய்துவிட்டாலே குடியால் குடும்பங்கள் அழிவது, சமூக சீரழிவு, கலாச்சார சிதைவு, துர்மரணங்கள் மற்றும் விபத்துக்கள் தடுக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு பின் முற்றிலுமாக அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் மது விலக்கை அமல்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.